சில படங்கள பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது. பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்துரும். ஏன்னா, அப்படிப்பட்ட உணர்வுகளை வந்து சில படங்கள் கடத்தும். எனக்கு வந்து இந்த நம்ப சினிமாக்குள்ள கொஞ்ச நாளா இருக்கோம் அப்படிங்கிறனால ஒரு 10, 12 வருஷமா சினிமாக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கறனால, இந்த கூத்து, இந்த நாடகம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அது மேல ஒரு பற்று உண்டு. ஏன்னா எங்க ஊர்லலாம் கூத்து நடக்கும், நாடகம் நடக்கும். அதுக்குன்னு வந்து போய் உட்காந்துக்கிட்டு, அதுக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ் இருப்பாங்க. அந்த கூத்துல இருக்கவங்களுடைய அந்த மனநிலை வந்து எப்படி இருக்கும்னா, ஒவ்வொரு நாளுமே நான் ராஜாவா இருக்கிறேன், ஒரு கடவுளா இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வுகளோட அவங்க இருக்கிற அந்த விஷயம் இருக்குல்ல. இந்த ராஜபாட்டை அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த டாப் கேரக்டர்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஒட்டுமொத்த கூத்துல, அந்த ஒட்டுமொத்த கதையிலே டாப் கேரக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, மகாபாரதம் எடுத்துட்டீங்கன்னா, அர்ஜுனன் கேரக்டர் அது வந்து பயங்கரமான கேரக்டரா வந்து சொல்லுவாங்க. அது பேர் ராஜபாட்டைன்னு சொல்லுவாய்ங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அத நோக்கி தான் நகருது. கூத்துல வந்து நடிச்சிட்டு இருக்கிறவன் தான் ஹீரோ. அவர் வந்து கூத்துல வந்து திரௌபதி வேஷம் போட்டு நடிக்கிற ஒரு மனிதன். பெண் சம்மந்தப்பட்ட வேஷங்கள் நடிச்சு, அது மூலமா ஃபெமிலியரான ஒரு மனிதன். அவர் வந்து சேத்தன் இருக்கார்ல, நம்மளுடைய விசாரணை படம் மூலமா பயங்கரமா ஃபேமஸ் ஆனவரு. மெட்டிஒலி சீரியல் மூலமாக 90ஸ் கிட்டு கிட்ட வந்து ஃபேமஸ் ஆன மனிதன். விடாது கருப்பு அதுலலாம் அவர் தான் ஹீரோ. அந்த சேத்தன் அவர்கள் வந்து ஒரு ட்ரூப் நடத்திட்டு இருக்கிறாரு. அந்த ட்ரூப்ல வந்து நடிச்சிட்டு இருக்கிறவன் தான் இந்த பையன். இவனுக்கு வந்து பொண்ணு பார்க்குறாங்க. பொண்ணு பார்த்தாங்கன்னா, இந்த பையன்கிட்ட இருக்கிற அந்த பெண் தன்மை மாதிரியான இருக்குல்ல. ஏன்னா, இப்ப பொம்பள வேஷம் போட்டுட்டு இருக்கனால, அந்த பெண் தன்மை வந்து அவனுடைய ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பழகிருச்சு. அதனால வந்து பொண்ணு பார்க்க போகும்போதெல்லாம் வந்து அவன வந்து பொண்ணு கிடைக்காம போயிடுச்சு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, "நீ வந்து திரௌபதி வேஷம் போட்டுட்டு இருக்க வரைக்கும், பொண்ணு வேஷம் போட்டுருக்க வரைக்கும் யாருமே உங்களுக்கு பொண்ணு குடுக்க மாட்டாய்ங்க. அதனால நீ வந்து அ நாடகத்துல வந்து அர்ஜுனன் வேஷம் கேட்டு நடி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கறாங்க. ஸோ, அப்ப அர்ஜுன் கேரக்டர் வந்து குடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்து சேத்தன்ட்ட, அதாவது அவருடைய கூத்து வாத்தியார்ட்ட போய் வந்து கேட்கறாரு. அவரு வந்து அத திட்டி வெளிய அனுப்பிடுறாரு. கூத்து வாத்தியாரோட பொண்ணா நடிக்கிறவங்க தான் அம்மு அபிராமி அவர்கள் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து அபிராமி அவர்கள் வந்து படிக்க முயற்சி பண்ணுவாங்க. அப்ப படிக்க முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா என்ன சொல்லுவாரு, "இல்ல நீ எல்லாம் வேணாம். நீ பண்ணையத்துக்கு வேலைக்கு போ" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல நான் பண்ணையத்துக்கு வேலைக்கு போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இவரு பண்ணையத்துக்கு வேலைக்கு போயிட்டு, அந்த பொண்ண வந்து பார்த்தீங்கன்னா படிக்க வைப்பாரு. அதனால அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுலேருந்து இவர் மேல ஒரு காதல். அந்த காதல் ரொம்ப அழகா இருக்கும். அவங்க சொல்லப்பட்ட விதமும் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஒரு தைரியமான ஒரு பொண்ணா, கிட்டத்தட்ட அசுரன் படத்துல வந்து அம்மு அபிராமிக்கு என்ன கேரக்டரோ, அந்த ஏமமணி என்ன கட்டிக்கலைன்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்கல்ல, அந்த மாரி கேரக்டர் தான் இதுல வந்து அவங்களுக்கு குடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு அவங்க ஜஸ்டிஃபிகேஷனோட பண்ணியிருக்கிறாங்க. இந்த சின்ன படத்துக்குள்ள இந்த மாரி அம்மு அபிராமி தான் வந்து கொஞ்சம் ஃபெமிலியரான ஃபேஸ். ஹீரோவும் நமக்கு யாருன்னு தெரியாது. ஆ அபிராமி நமக்கு தெரியும். அதே மாரி சேத்தன் அவர்கள் தெரியும். ஆ அதே மாரி இவரோட வந்து அப்பா கேரக்டர் நடிச்சவர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவிலேயே அவரு தான் அந்த கூத்து அந்த ஜமாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கூத்து தான் வந்து ஜமான்னு சொல்றாங்க. நாடக சபைன்னு சொல்றோம்ல, அதத்தான் வந்து இவங்க ஜமா அப்படிங்கிற பேர்ல சொல்றாங்க. இதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் வழக்குல அதிகமா வந்துரும். ஜமாங்கிற விஷயம் வந்து அதிகமா பேசப்படலாம். ஸோ, அப்ப என்ன பண்றாருன்னா, இவரோட ஹிஸ்டரி வந்து இவரு தெரிஞ்சுக்கிறாரு. என்ன சொல்றாங்கன்னா, உங்க ஹீரோவோட அப்பா தான் வந்து முதல்ல அந்த ஊருக்குள்ளேயே இந்த நாடக சபையெல்லாம் கொண்டு வந்திருக்காரு. அதுக்குள்ள வந்து கடைசியா உள்ளுக்குள்ள சேர்ந்தவர் தான் வந்து சேத்தன் கேரக்டர். ஆனா சேத்தன் என்ன பண்றாரு, அவரோட சூழ்ச்சியினால வந்து அம் இவரு அவங்க அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர் விட்டு குடுக்க மாட்டாரு. அவங்க அப்பா வந்து அர்ஜுன் கேரக்டர் நான் தான் நடிப்பேன். ராஜபாட்டையன் நான் தான் நடிப்பேன். மீதி கேரக்டர் நீங்க நடிங்கன்னு சொல்லி வந்து அவங்கள டம்ப் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனா இவங்களுக்கு நடிக்கணும்னு ஆசை வரும். அது ஒரு கிளாஷ் ஆயி போய் அப்ப வந்து என்ன பண்ணும், நாடக சபால வந்து பிரிஞ்சு போன பிறகு சேத்தன் வந்து அத எடுத்துட்டு போயிருவாரு. இவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, குடிச்சே நம்மளோட சபை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இறந்து போயிருவாரு. அப்ப இருந்து இவருக்கு ஒரு வைராக்கியம். தன்னுடைய அப்பாவுடைய அந்த ஜமா வந்து நம்ம மீட்டெடுக்கணும் அப்படிங்கிற வைராக்கியம். அதனால தான் என்னதான் நம்ம கேரக்டர் கிடைச்சாலும் சரி, நான் ஜமாக்குள்ளேயே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து அடம் புடிச்சு ஹீரோ இருப்பார். ஹீரோவும் சும்மா சொல்லக்கூடாது. அற்புதமா நடிச்சிருக்காரு. எல்லா விதமான விஷயங்களும் இந்த படத்துக்கு வந்து நம்ம ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயத்த சொல்லணும்னா, ஹீரோவ தான் சொல்லணும். தூக்கி தாங்கியிருக்காரு. பெண் வேடத்தில் நடிக்கிற விஷயத்த அற்புதமா நடிச்சிருக்காரு. கிளைமாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திரௌபதி வேஷம் போட்டு அவர் நடிக்கிற அந்த விஷயம்லாம் அற்புதமா இருக்கும். அதுக்கப்புறமேட்டு கடைசியா அர்ஜுன் வேஷம் போட்டு வந்து கிளைமாக்ஸ்ல வந்து ஒரு ஷாட்ல வராரு. ஒண்ணுமே சொல்லல. அத்தன பேருமே இவர்லாம் நடிக்க முடியுமா? அப்படின்னு கேள்வி கேட்கறாங்க. அந்த நேரத்துல அவர் வராரு. வந்து வெறும் பெர்ஃபார்ம் மட்டும் தான் பண்றாரு. பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு அற்புதமா ஒரு நடிப்பு காட்டுறாரு. தியேட்டர்ல ஆட்டோமேட்டிக்காவே வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் அத உணர்ற ஃபீல் இருக்கு. நீங்க அந்த நடிக்கும்போது, அந்த பெரிய ஸ்க்ரீன்ல பார்க்கும்போது நமக்கு கிடைக்கிற அந்த ஃபீல் இருக்குல்ல, அது வந்து பயங்கரமா இருக்கு. அந்த கூத்து, நாடகம் அப்படிங்கிறவங்களுடைய அந்த உணர்வுகள் இருக்குல்ல, அந்த நடிப்பின் உணர்வு இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, சொல்லப்பட்டிருந்தது. மனசுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தது. ரொம்ப அற்புதமான திரைப்படமா இருந்துச்சு. அதாவது இந்த காவிய தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து நம்முடைய வசந்த பாலன் அவர்கள் எடுத்தாங்க. அது வந்து ஓரளவுக்கு இந்த கதை மாதிரி தான். அங்கேயும் இதே மாரி ஒரு கேரக்டர்ல தான் பிரச்சனை வரும். நான் தான் இந்த கேரக்டர் பண்ணுவேன், நீ தான் இந்த கேரக்டர் பண்ணுவேன்னு வரும். அதோட மினி வெர்ஷன் மாரி தான் ஜமாக் திரைப்படம் இருக்குது. ஆனா, காவிய தலைவன் வந்து கொஞ்சம் ஆர்ட்டிஃபிஷியலா இருக்கும். நம்ம தமிழ் தெரியாத நம்மளுடைய பிருத்திவிராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. அதே மாரி நடிப்பு தெரியாத நம்மளுடைய சித்தார்த் அவர்கள் வந்து உட்கார்ந்து நடிச்சிருந்தாப்ல. அதுக்கு 2 பேருக்குமே சரியா நம்மளுடைய பிருத்திவிராஜ் கொஞ்சம் மேக்கப் பண்ணாரு. சித்தார்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இவங்க இருக்காங்கல்ல,
வேதிகாவ புடிச்சு திட்டுவாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, சித்தார்த்தே ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓவர் ஆக்டிங் தான் படத்தில பண்ணியிருப்பாப்ல. பட் ஆனா, இதில வந்து எல்லாருமே ரொம்ப அற்புதமா நடிச்சிருக்காங்க. சேத்தன் வந்து கிளைமாக்ஸ்ல நடிக்கிறதா இருக்கட்டும், அவரு வந்து அந்த ஆக்ரோஷமா பண்ற விஷயங்களா இருக்கட்டும், அந்த வில்லனிசம் வந்து அவர்கிட்ட இருக்கிற விஷயம் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காப்ல. இந்த படத்தெல்லாம் நம்ம வந்து கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசை எனக்கு உண்டு. எனக்கு என்னன்னா 100,00,00,000 கலெக்ஷன் குடுங்க, 200,00,00,000 கலெக்ஷன் குடுங்கலாம் நான் சொல்ல வரல. ஒரு படம் வந்து இந்த மாரி படம் வந்து ஒரு 10,00,00,000க்கு எடுக்கப்படுது. வேணாம். ஒரு 5,00,00,000க்கு எடுக்கப்படுது அப்படின்னா, இந்த திரைப்படங்கள்லாம் ஒரு 20, 25,00,00,000 ஆச்சு எடுத்தா தான், இது மாரி 10 திரைப்படங்கள் வரும். நம்மளுடைய கலைகள் காப்பாற்றப்படும். நம்மளுடைய வேர் வந்து பாதுகாக்கப்படும். ஏன்னா, எல்லா உலகத்தில இருக்கிற எல்லா நாடுகளுமே வந்து தன்னுடைய வேரை நோக்கி தான் பயணிக்கிறாங்க. தன்னுடைய வேர் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறத நோக்கி பயணிக்கிறாங்க. அந்த மாரி திரைப்படங்கள்லாம் பெரிய அளவிற்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசப்படுது. எப்படின்னா, நம்ம இங்க அவெஞ்சர்ஸு, ஜஸ்டிஸ் லீகு, பேட்மேன் இப்படிலாம் நம்ம வந்து பேசிட்டு இருக்க நேரத்தில, யுஎஸ் படங்கள் தான் அப்படி வருது. ஏன்னா, யுஎஸ்க்குன்னு ஒரு வேர் கிடையாது. யுஎஸ் உடைய நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா, நீங்க அப்போலோ கிரிப்டோன்னு ஒரு படம் இருக்கு. அந்த படத்த பார்த்தீங்கன்னா, அவங்க தான் நேட்டிவ் அமெரிக்கன்ஸ். ஒரு 5000 பேர் இருந்தாய்ங்க. அதுக்கப்புறமேட்டு யுஎஸ்குள்ள வந்த அத்தன பேருமே வெளிநாட்டுக்குள்ளருந்து வந்து, வேற நாட்டுக்காரங்கலாம் உள்ளுக்குள்ள வந்து ஆக்குபை பண்ணி, அவங்க தான் அமெரிக்கா அப்படிங்கிற நாட்ட உருவாக்கியிருக்காங்க. ஸோ, அவங்களுக்குன்னு ஒரு தனி கல்ச்சர் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஆனா, நம்மளுடைய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கல்ச்சர் சார்ந்தது. இந்த பாடல் வர்றது, இந்த கொண்டாட்டம் வர்றது, இதெல்லாம் நம்மளுடைய கல்ச்சருக்குள்ள இருக்கு. அதனால தான் படத்துக்குள்ள வருது. ஸோ, இப்ப ஈரானிய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய கல்ச்சருக்குள்ளேயே தான் படம் பண்றாங்க. அதனால தான் எவ்வளோ பெரிய படங்கள் வந்து ஹாலிவுட்லலாம் எடுக்கப்பட்டாலும், ஈரானிய திரைப்படங்களுக்கு தனி மரியாதை இருக்கு, தனி வேல்யூ இருக்கு. ஸோ அந்த மாதிரி தமிழ் சினிமாக்குள்ள இந்த மாதிரியான வேர்களை நோக்கி பயணிக்கிற ஒவ்வொரு படங்களுக்கும் ஒரு பெரிய ஸ்பேஸ் குடுக்கணும். ஆனா இந்த படத்த பத்தி பல பேர் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். இளையராஜா அவர்களுடைய மியூசிக் பத்தி பேசியே ஆகணும். அதான் கடைசியா இந்த படத்த பத்தி நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம். விஷுவலி வந்து பார்த்தீங்கன்னா, படம் நல்லாருக்கு. இளையராஜா அவர்கள் வந்து இந்த படத்த வந்து ஒத்துக்கிட்டு உண்டான காரணம் நமக்கு ரொம்ப அற்புதமா வந்து புரியுது. ஏன்னா, அவரும் ஆரம்பத்தில நாடகத்துக்குலாம் மியூசிக் பண்ணி, கூத்துக்குலாம் மியூசிக் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. அந்த இடத்துக்குள்ள, அந்த கூத்தோடைய அந்த ஃபீல் நான் எப்படி எங்க ஊர்ல வந்து கூத்த வந்து ஃபீல் பண்ணனோ, அந்த ஃபீல வந்து நம்மளுடைய மனசுக்கு கடத்தியிருக்கிறாங்க. அ ராஜா சார் வந்து ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. ராஜா சார் ஒரு அற்புதமான இன்னொரு விஷயம் என்ன பண்ணியிருக்காருன்னா, எங்க இசை தேவையோ அங்க மட்டும் தான் அவருடைய இசை வாசிச்சிருக்காரு. மீதி எல்லா இடங்கள்லயுமே நார்மலான உணர்வுகள் கடக்கப்படுகின்ற இடங்கள்ல, அ மெல்லிய மியூசிக் போட்டு, ஆ எப்படின்னா, அந்த உணர்வுகளுக்கு கடக்காம, டயலாக்ஸ் அடி வாங்காம, ரொம்ப அற்புதமா வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாரு. ராஜா சார் வந்து ஏன் ராஜா சார் அப்படிங்கிற விஷயத்த இந்த படம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உணர முடியும். ரொம்ப நல்ல ஒர்க் பண்ணியிருக்காரு. அ அதே மாரி இந்த வயசுல 80, 81 வயசு ஆகுது அவருக்கு. 81 வயசுலயுமே புதுசா வர பசங்களுக்கான ஒரு ஸ்பேஸ குடுத்துருக்கார்ல, அதுவே மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் நான் நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த திரைப்படம் வந்து எல்லாருமே ஒரு வாட்டியாச்சும் கண்டிப்பா பார்க்கணும். பார்த்தால் ஒழிய நம்மளுடைய வேர்களை பற்றி நமக்கு புரியாம போயிரும். தயவு செஞ்சு பாருங்க. பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!